இப்போ சுக்கிர முத்திரை அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்போ நம்ம கை விரல்களில் இது இருக்குது. திருமணத்தடை இருப்பவர்களுக்கு இம்முத்திரை சால சிறந்த முத்திரை. திருமணத்தடையே இதில் விடுதலையாக்கலாம். இது தவிரவும் திருமணத்தடை தவிரவும் இந்த முத்திரை செய்வதன் மூலமாக நம்மளுடைய நாடி நரம்புகள் பலப்படுத்தப்படுகின்றது. 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று 1008 தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது. 10/2/2025 திங்கட்கிழமை காலை 7 மணிக்கு, அதாவது 5 மணிக்கு அகோல் பாராயணம் தொடங்குகின்றது. 7 மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது. அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க. 9ஆம் தேதி இங்கே இருந்தால் தான் நீங்கள் தீப தரிசனத்தை பார்க்க முடியும், அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும், அருளாள பெருமக்களுடைய அருள் நிலைகளை உள்வாங்கிக் கொள்ள முடியும். ஒவ்வொருத்தட்டிருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர்கள் உங்களுக்கு சேரும். அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களா. அப்படிங்கக்கூடிய ஒரு முத்திரை செய்ய போகிறோம். நம்ம கைகளில் எப்படி விரல்கள்லாம் பஞ்சபூதங்களுக்கு ஒரு ஸ்தானம் வகிக்கிறதோ அது மாதிரி கைகளில் நம்மளுடைய கைவிரல் சாத்திரம் அப்படின்னு ஒரு விரல் கை உள்ளங்கையில் பார்க்குறது விரல்கள் கொண்டு அந்த உள்ளங்கை கொண்டு ஒரு சாத்திரம் இருக்குது. அதுக்கு பேர் கைரேகை சாத்திரம் அப்படின்னு பேர். சரியா? அதில் குருமேடு, சனிமேடு, புதன்மேடு, அது மாதிரி 9 கிரகங்களும் சந்திரமேடு, 9 கிரகங்களும் நம்ம கைகளிலே அடங்கியிருக்கு. அந்த விதத்தில் 9 கிரகங்கள் அடங்கி இருக்கிறதுல நம்மளுடைய கட்டை விரலின் அடிப்பகுதி கொஞ்சம் குண்டாக பல்ஜாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கட்டை விரலின் அடிப்பகுதியில் இடது கை கட்டை விரலின் அடிப்பகுதி, 2 கை கட்டை விரலினுடைய அடிப்பகுதியுமே சுக்கிரமேடு தான். இப்போ ஆட்காட்டி விரல்னால் அதுக்கு அடிப்பகுதி குருமேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இது புதன்மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது சனிமேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேறு, நம்ம அங்கே போகலை. இப்போ சுக்கிர முத்திரை அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்போ நம்ம கை விரல்களில் இது இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன். இப்போ அந்த கை விரலில் சுக்கிரமேட்டில், இடது கை சுக்கிரமேட்டில் வலது கை கட்டை விரலை வச்சுட்டு அந்த பின்பக்கத்தில் அந்த கையை 4 இதையும் அழுத்தி பிடிச்சிக்கணும். அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் சுக்கிர முத்திரை அப்படின்னு பேர். இதை ஒரு நாளைக்கு காலையில் 20 நிமிடம், மாலையில் 20 நிமிடம் செய்யலாம். எதுக்காண்டி செய்யலாம் அப்படின்னா, திருமணத்தடை இருப்பவர்களுக்கு இம்முத்திரை சால சிறந்த முத்திரை. திருமணத்தடையே இதில் விடுதலையாக்கலாம். இது தவிரவும் திருமணத்தடை தவிரவும் இந்த முத்திரை செய்வதன் மூலமாக நம்மளுடைய நாடி நரம்புகள் பலப்படுத்தப்படுகின்றது. அது தவிரவும் நம்மளுடைய பொருளாதார தடை. இப்போ நாம் எல்லாருக்குமே பொருளாதாரம் எல்லாருக்கும் ரொம்ப ஆசை இருக்குது. பொருளாதாரத்தில் நாம் சிறந்து விளங்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் பிரிஜி ஓம் அப்படின்னு ஒரு மந்திரம், நம்ம ஏற்கனவே இந்த பொருளாதார தடைக்கான மந்திரம் போட்டுக்கிறோம், பிரிஜி ஓம். அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு இந்த முத்திரையை செய்து வந்தோமானால், பாருங்கள், இந்த 4 விரலும் அப்படி இருக்கணும். இந்த விரலில் உள்ள சுக்கிரமேட்டில் இந்த வலது கை இதை வச்சு இந்த வலது கை இடது கை புறங்கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அழுத்தம். அவ்வளோதான். 20 நிமிட நேரம் மார்புக்கு நேரம் வச்சுட்டு நீங்கள் செய்து வந்தீர்களே ஆனால் இந்த பிரிஜி ஓம் சொன்னால் நம்ம மனதில் உண்டான எல்லா விதமான அதாவது நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கான இந்த முத்திரையை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் செய்வதில் இந்த முத்திரைகள் சிறந்த முத்திரையாக தொழில்படுகின்றது. அப்படிங்கிறது வரைக்கும் இந்த முத்திரையை வச்சுக்கலாம்.